தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சிந்திக்க ஒரு சொல். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நான் நல்லதே செய்தாலும் எனக்கு மாத்திரம் நல்லதே நடக்க மாட்டேன்னு சொல்லி சிலர் சலித்து கொண்டு சோர்ந்து போறாங்க. ஆனா மாறாத சத்திய வேதம் சொல்லுது, எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று. நாம நன்மை செஞ்சவங்க ஒருவேளை நமக்கு நன்மை செய்யாம போனாலும் நாம செய்த நன்மைக்கான பலனை கர்த்தர் கொடுக்கிறதுக்கு உண்மையுள்ள நல்ல தேவனாய் இருக்கிறாருங்க. ரூத் தன்னுடைய மாமி ஆகிய நகோமிக்கு தயவு செய்தது நிமித்தம் போவாசோட கண்கள்ல ரூத்துக்கு தயவு கிடைக்க பண்ணி எந்த வயல்ல போய் கோதுமை மணியை பொறுக்குனாங்களோ அந்த வயலுக்கே எஜமாட்டியாக மாத்தி ரூத்தை ஆசீர்வதித்த நல்ல தேவன் நமக்காகவும் இருக்கிறாருன்றத மறந்துடாதீங்க.